உங்கள் உதடுகளை அரண்மனை வாயிற்கதவுகளைப் போல பாதுகாக்க வேண்டும். நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமானதாகவும் இதமானதாகவும் இருக்க வேண்டும். மனதுக்கு பிடித்த எந்த வேலையும் கடினமானது அல்ல. ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைய கஷ்டங்களும் நிரந்தரமில்லை. அதேபோல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களின் இன்றைய சந்தோஷமும் நிரந்தரமில்லை. எல்லோரும் சரியான நபரை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் யாரும் சரியான நபராக இருக்க முயற்சிப்பதில்லை. உன் மனதை நீ சொன்னபடி இருக்க பழக்கு. முடியவில்லை என்றால் நீ யாருக்கும் அறிவுரை சொல்லாதே. நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது. ஒரு முறை உடைந்தால் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. உன்னை செதுக்க நீ புத்தனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. மனதில் சில வலிகள் இருந்தாலே போதும், நீயே புத்தனாக மாறிவிடுவாய். எதையாவது ஆசைப்படும்போது அதை இப்போது வைத்திருப்பவர் சந்தோஷமாகத்தான் இருக்கிறாரா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். ஓடும் நீர் போல் நல்லதை நினைத்து நல்லதையே செய்யுங்கள். தீயவை குப்பை போல் தானாகவே ஒதுங்கிவிடும். தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது. கலங்கிய மனங்களை தெளிய வைப்பது கடினம். யாரோ கேட்டார்கள், நீங்கள் பெரிய மகான், தரையில் ஏன் அமர்ந்துள்ளீர்கள் என்று. புத்தர் சொன்னார், தரையில் இருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதில்லை என்று. சிலரின் சகிப்புத்தன்மையை நீ சீண்டிக்கொண்டே இருக்காதே. சீர ஆரம்பித்துவிடும். அதில் வாழ்க்கை யாராலும் சரி செய்ய முடியாத அளவுக்கு கெடும். உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் நீ யாருடைய குறைகளையும் காணாதே. எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் இந்த வாழ்க்கை. எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகிறது. கற்கையில் கல்வி கசப்பு, கற்றபின் அதுவே இனிப்பு. உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் ஒருபோதும் இடமளிக்காதே.